ஸோ பேக்கிங் வந்து முடிஞ்சிருச்சு. இது கொடுத்தா அதுக்கு என்ன ரியாக்ஷன் வரும் அப்படின்னு தெரியல. நீ ஆஃப் பண்ண, கேமரா ஆஃப் பண்ண, நம்ம பேசுவோம். ஏன் தனியா பேசுவோம் நம்ம. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் சூப்பராக இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி வந்து எங்களுக்கு வந்து 25th ஆனிவர்சரி வருது. அதுக்கு வந்து என்னோடய ஒய்ஃப்க்கு வந்து ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு இந்த தாட் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவளோட வார்ட்ரோப்பில் நிறைய புடவையெல்லாம் வந்து மடித்து வச்சுருப்பா. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணலான்னு கூட தெரியாது. ஏன்னா ஹார்ட்லி ஒரு 5-6 ஃபங்க்ஷனில் தான் வந்து நான் கட்டியிருக்கோம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மடிச்சியே தான் இருக்கும். ஸோ ஏன் நம்ம அதுலேருந்து ஒரு புடவையை எடுத்து அதை வந்து கிஃப்ட் ரேப் பண்ணி கொடுக்கக்கூடாது, கொடுத்தா கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி இன்றைக்கி ஒரு தாட் வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல போயிட்டு எதனா ஒன்று ரேண்டமாக எடுத்து அதை வந்து பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ணிவிட்டு அதை நான் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வார்ட்ரோப்லேருந்து எதனா ஒன்று மட்டும் ரேண்டமாக வந்து பிக் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து போட்டு பார்த்துருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ வித் திஸ். இதுதான் கொஞ்சம் ப்ராப்பராக மடித்து நல்லா இருக்குது. அதனால் இதை வந்து எடுத்து இப்போ நம்ம வந்து கிஃப்ட் ரேப் பண்ணி ஆகணும். ஸோ பேக்கிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நான் கிஃப்ட்டுன்னு சொல்லி ஆனிவர்சரி கிஃப்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன். இது கொடுத்தா அதுக்கு என்ன ரியாக்ஷன் வரும் அப்படின்னு தெரியல. ஸோ கொடுத்து பார்ப்போம். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸ் பேக் உள்ள வந்து நான் வச்சுட்டேன். ஸோ நான் இப்போ தான் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன். இப்போ போயிட்டு நான் என்னோடய ஆஃபீஸ் பேக்கை எடுத்துகிட்டு வர சொல்லி நல்ல சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பார்க்கலாம். பேப், I got a surprise for you. அந்த ரூமில் என்னோட ஆஃபீஸ் பேக் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணாமல் எடுத்துகிட்டு வா. ஆமாம். என் பேக் தானே? ஆமாம். ஓகே ஓகே. இப்போ போய் பிரித்து பார். ஆனிவர்சரி வருதுல்ல, அதனால எல்லா மூலையும் சேர்த்து உனக்காக ஒரு கிஃப்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆனிவர்சரிக்கு. அது எப்படி பிராங்க் பண்ணுவாங்க? ஆனிவர்சரி கிஃப்ட் வேற, பக்காவா இருக்கணும்ல. கடைக்கடையா ஏறி இறங்கி. என்னது? ஓ சரியா? அதுல எங்க பேரா போட்டிருக்கு? நான் போய் கடையில போயிட்டு உனக்காக வந்து ஒரு மாட்டிக்கிட்ட பங்கு மணி நேரம் வெயிட் பண்ணி இங்க பாரு. பிளவுஸ் கூட பாரு, அப்படியே கட் பண்ணி அப்படியே தான் இருக்கு. இது வந்து என்னோட சாரி. இது வந்து நந்தாவோட என்கேஜ்மென்ட் அன்னைக்கு நான் கட்டியிருந்தேன். நீ வந்து Facebookல கூட பாரு, இருக்கும். அது நானும் டிபிஎஸ் சாரி. ஓ அப்போ ஒரே மாதிரி கலர்ல வாங்கிட்டு வந்துட்டோம். அதெல்லாம் கிடையாது. இது வந்து ஏன் சாரி தான். எங்க அம்மாட்ட கேட்டேன்னா இதுக்கு பேர் மல்டி கலர் சாரின்னு சொல்லுவாங்க. இது என்னோட சாரி தான். நீ என் சாரியை எடுத்து பேக் பண்ணி வச்சு இல்ல போய் வாங்கிட்டு வந்த மாதிரி சீன் போடுற. கடையில போய் வாங்கிட்டு வந்தேன் நானு. அதெல்லாம் கிடையாது. எங்க அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த சாரி. உங்க அண்ணன் வாங்கி கொடுத்த சாரியா? ஆமா, அம்மா வாங்கின சாரி இது. அந்த அளவுக்கு உனக்கு மூளையில மெமரி இருக்கா? ஓகே ஓகே. என்ன கிஃப்ட் என்ன சொல்லு? என்ன இதானா? பிராங்க் தானா? ஆமா, நானும் காலைல இருந்து யோசிச்சு பார்த்தேன். சரி ஆனிவர்சரி வருது, என்னடா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீ வேற துணியெல்லாம் எடுத்து அடிக்கிட்டு இருந்தியா, சரி இத்தனை புடவை இருக்கே அதில் ஒன்று எடுத்து கொடுத்தா தெரிஞ்சிடவா போகுது. நிறைய வச்சிருக்கிறியே, எடுத்து காமிச்சா தெரியாதுன்னு நினைச்சேன். அதுதான் டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கே. இது வந்து நல்லா தெரிஞ்ச சாரி, அதனால ஏமாந்துட்டியே நீனு. நான் ஏமாறல, உன்னை ஏமாத்தலாம்னு நினைச்சேன். நீ கொஞ்சம் உஷாராயிட்ட. நீ ஆஃப் பண்ண, கேமரா ஆஃப் பண்ண, நம்ம பேசுவோம். ஏன் தனியா பேசுவோம் நம்ம. இல்ல மட்டிக்கினாரு ஒருத்தரி வர காப்பாத்தணும், கத்திரி வர காப்பாத்தணும், கத்திரி
இல்ல நீ சர்ப்ரைஸ் ஆவ அதை ஒரு vlog எடுத்து போடலாம் அப்படின்னு நினைச்சேன். நீ கண்டுபிடிச்சிட்டியே. பயங்கர surprise. சரி போய் பாரு அந்த saree உன்னோட பீரோல இருக்கா இல்லையான்னு. எந்த saree? இந்த சாரியா? என் saree தான், எனக்கு நல்லா தெரியுமே. சரி வா. சரி 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 உட்காரு உட்காரு. அதான் இவ்வளவு நேரம் நானே சொல்லிட்டேனே உன் பீரோல இருந்து தான் எடுத்தேன்னு சொல்லி. சரி ஓகே, உனக்கு ஆனிவர்சரி வந்து இதான் gift. வச்சு என்ஜாய் பண்ணு சரியா? சரி ஓகே. அப்போ நீ இப்படி ஏமாத்துற, அன்னைக்கு ஏமாத்துற மாதிரி இன்னைக்கு ஏமாத்துற. சரி ஓகே, உன்னை ஏமாத்த விரும்பல. ஐ காட் another gift for you. மேட்ச் பாக்ஸ் தானே? வத்தி குச்சி. வாங்கிட்டு வந்தோம். ஆமா வத்தி குச்சி. மேட்ச் பாக்ஸ்ல நான் அதை பேக் பண்ணி திரும்ப கொடுத்துருக்கேன். சரி அதுல வத்தி குச்சி தவிர வேற ஏதாவது இருந்துச்சுன்னா என்கிட்டயே திருப்பி கொடுத்துடணும் சரியா? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். ஏன் அதான் வத்தி குச்சி தானே சொன்னேன். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே ஓகே. என்ன பண்றது? வேற ஏதாவது இருந்தா என்கிட்டயே திருப்பி கொடுத்துரு. சரி நான் எது கொடுத்தாலும் அது நீயே தான் யூஸ் பண்ணணும், பரவாயில்லையா? அது ஏன் நான் யூஸ் பண்ணணும்? அப்புறம் சரி ஓகே, நான் வேற மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். ஏய் என்ன டப்பா புடிச்சிட்டேன். டப்பா கண்டுபிடிச்சிட்டேன். என்னோடதே எதையாவது திரும்ப எடுத்து பேக் பண்ணி உன்னோட எடுக்கிற மாதிரியா வச்சிருக்கிற நீ? அதான் கோல்ட் எல்லாம் அடியில பெட்டுக்கு அடியில போட்டு மேல கொடுத்துக்கிறீங்க. சூப்பரா இருக்கு. So this is your anniversary gift. செம்ம அழகா இருக்கு வேணு. ஆக்சுவலா நீ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். சரி பாவமா இருக்குமே மூஞ்ச பார்த்தா அப்படி சொல்லிட்டு. எப்ப போய் இந்த வேலையெல்லாம் செஞ்சா எனக்கு தெரியவே இல்லை. அதெல்லாம் உனக்கு சொல்லிட்டு தான் போகணுமா என்ன? ஆமா, எப்ப எப்ப பண்ண இதெல்லாம் எனக்கு இப்போ தெரியவே இல்லை. எப்படி செலக்ட் பண்ண இதெல்லாம்? அழகா இருக்கு, அதான் செம்ம அழகா இருக்கு. சரி you want to wear it? ஷேர் பண்ணவா? மாமி கிட்ட எல்லாம் வச்சு எடுத்தியா? அதெல்லாம் வச்சாச்சு. ஆ? அதான் என்னோட சாமியே போட போதே, அப்புறம் எதுக்கு சாமி கிட்ட தான் வர வைக்க. அவருடைய படத்துல டைலாக் வருதுமா. என்னது? டேஷ் மாதிரி எதுக்கு அப்படி உருட்டுற சொல்லு? அதான் கல்யாணம் பண்ணிட்டல்ல, இன்னும் எதுக்கு உருட்டிட்டு இருக்க? வர காலத்துக்கு சோறு சாப்பிடணும்ல, பசிக்கும்ல. எனிவே நீ சரி வேணாம், உன்னை ரொம்ப காலம் வரக்கூடாது. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு ரொம்ப ஓவரா போயிட்டு. இதெல்லாம் செலக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், பட் ஆனா சூப்பரா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு தெரியாம இப்படி எல்லாம் போய் சர்ப்ரைஸா நீ பண்ணுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். ஓகே, நிஜமாவே ஏதோ சாக்லேட் கிஃப்ட் ஏதோ போக போறேன். ஃபர்ஸ்ட் நிஜமாவே நான் தீ குச்சி தான் நினைச்சேன். மேட்ச் பாக்ஸ் தான் நீ வந்து ஏதோ மறுபடியும் பிராங்க் பண்ணி எப்படியும் என்கிட்ட அடி வாங்குறதுக்கு நீ ரெடியா இருக்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல. நான் வந்து நீ கண்டுபிடிச்சிருவேன்னு எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இன்னைக்கு எடுத்து எல்லாத்தையும் அடிக்கிட்டு இருந்தல்ல, ஸோ மேபி அதனால கண்டுபிடிச்சிட்டேன். இதுவே நீ அடுக்காம இருந்து நான் இந்த மாதிரி எடுத்துன்னு வந்து கொடுத்துருந்தா நீ கண்டுபிடிச்சிருப்பியா? இந்த சாரி கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா இது ஒரு கட்டத்துல இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ நான் ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணத்துக்கு. அப்ப நான் வேற எதனா சாரி எடுத்துருக்கணுமோ? மெமரபிள் சாரி, எல்லாத்துலயும் இந்த போட்டோ தான் இருக்கும் அப்பலாம். ஓ, அதனால நல்லா இருக்கா? நைஸ் நைஸ், சூப்பர். அடிக்கடி இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் பண்ண வினய். ஆனிவர்சரிங்கிறதுனால சர்ப்ரைஸ் பண்ணேன். அடிக்கடி நான் பண்றேன். மலபார்லயே சர்ப்ரைஸ் பண்ண வினய். உள்ள பார்த்தேன் 20 புடவை இருக்கு, 20 சர்ப்ரைஸ் பண்ணுவேன். என்ன ஒன்று gift பேப்பர் மட்டும் கொஞ்சம் செலவாகும். சரியா? நைஸ் நைஸ். நன்றாக இருக்கிறது. மக்களே, நான் வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். எப்படியோ அவங்களோட சாரீ தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. மேபி நிறைய வாட்டி அதை யூஸ் பண்ணதுனால கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் யாருக்காவது
யாருக்கும் இல்லை, உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணோன்னா உங்கள் ஒய்ஃபோட யாருக்காவது ஏற்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிக்க மாட்டாங்க. வீட்ல இருந்த ஆமாம், உங்கள் வீட்டில் இருக்கிற புடவை எடுத்துகிட்டு போய் வேறு யாருக்காவது கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிக்க மாட்டாங்க. அது கிஃப்ட்டு தான், ஆக்சுவல் கிஃப்ட்டு. ஓகேவா? இதுவே உங்கள் வீட்டில் நிறைய உங்கள் ஒய்ஃப் புடவை வச்சுருக்காங்கன்னா எங்கேயாவது அடியில் நடுவில் இருந்து ஒரு புடவை உருவி இந்த மாதிரி கிஃப்டாக கொடுத்து பாருங்கள் கண்டுபிடிக்கிறாங்களான்னு. நான் ரொம்ப நேரம் யோசித்தேன் சீரியஸாக. எடுத்து அடுக்கும்போது ஓகே இத்தனை இருக்குது, இதில் ஒன்று எடுத்து கொடுத்தா தெரிஞ்சிருவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டுபிடிச்சிட்டேன். மேபி இது நிறைய தடவை நீ யூஸ் பண்ணதுனால கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு தடவை தான் யூஸ் பண்ணேன். ஓகே, ஆனா அந்த பிக்சர் 1000 தடவை நான் எதுலயாவது போட்டிருப்பேன். ஓ Facebookல, WhatsApp DP. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது வந்துட்டு நிறைய புடவை வச்சுருந்தா நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் இந்த மாதிரி எனக்கு முன்னாடியே வேறு யாராவது யோசித்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்து உங்களை பார்க்குறேன். Until then, Tata, bye bye from Win and Win. Bye.